வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். அத்தியாயம் 33. கயல்வெளி உண்டானது தெரிந்த மறுவாரமே தனக்குள் சில ஆலோசனைகள் நடத்திவிட்டு விருப்ப ஓய்விற்கு விண்ணப்பித்து விட்டார் குமுதினி. மகன், மருமகள், பேத்தி முதற்கொண்டு அனைவரும் பகல் பொழுதுகளில் தங்களின் வேலை, படிப்பு என வெளியே கிளம்பியதும் தான் மட்டும் அங்கே தனிமையிலிருந்து என்ன செய்ய போகிறோம் என்று தோன்றியதால் வேலையை விடாமல் இருந்தவர் இனிமேல் தனது பங்களிப்பு அவர்களுக்கு நிச்சயம் தேவை என நினைத்த நொடி வழக்கம் போல் பரபரவென்ற அனைத்தையும் திட்டமிட்டு சரியாக நடத்தி கொண்டார். குழந்தை பிறந்த பிறகு மாடியில் மேலும் 2 அறை எடுத்துவிட்டு கீழ் வீட்டை காலி செய்து வாடகைக்கு விட்டு விடலாம். அதுவரை வாரந்தோறும் நேரம் அமையும் பொழுது ஊருக்கு சென்று சுத்தம் செய்து வருகிறேன் என்றவரின் அழகான திட்டமிடலை மகன் ஆனந்தமாக ஏற்றுக்கொண்டான். பள்ளி இறுதி வரை மட்டுமே அம்மாவுடன் சேர்ந்து இருந்தவனுக்கு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் அவருடன் ஒரே வீட்டில் இருப்பது பெரும் உற்சாகமாக இருந்தது. ஆனால் அவனுக்கு போட்டியாக இப்பொழுது கையலும் காருவும் குறுக்கே வந்தார்கள். எந்நேரமும் அவருடன் ஒட்டிக்கொண்டே இருப்பது, வளவளவென்று எதையோ ஒன்றை ஆர்வமாக கதையடித்தபடி அட்டகாசமாக நகைத்திருப்பது, தங்களுக்கு விருப்பமானதை சமைத்து தர சொல்லி சாப்பிடுவது, இதில் குமுதினிக்கு பிடித்த அழகழகான தலை பின்னல்களை வேறு அவரின் கை வரிசையில் தினமும் விதவிதமாக இருவரும் போட்டுக் கொள்வது என அவர்களின் உலகம் தனியாக அமைந்துவிட உள்ளம் பொறுமினான் டிஎஸ்பி. மா, கொஞ்சமாச்சும் என்ன கண்டுக்கிறீங்களா நீங்க? ஏண்டா, உனக்கு நான் என்ன செய்யல? அதான் நீ வீட்டுல இருக்க நேரம்லாம் சரியா சாப்பாடு போடுறனே. பற்களை அழுந்த கடித்தவன், அதுக்கையும் நான் இங்க வந்துகிட்டு ஹோட்டல்லே சாப்பிட்டுக்கலாம்ல என்றாள் வெறிப்பாக. ஓ, அப்படிங்கிறியா? அதுவும் சரிதான். நேரம் கிட்ட நேரத்துக்கு வந்து சாப்பிடுறதுக்கு இருக்கிற இடத்துல சரியான வேலையா சாப்பிட்டுக்கலாம். ஆனா திலீப், கொஞ்சம் நல்ல மெஸ்ஸா பார்த்து சாப்பிட்டு கூட. கண்ட ஹோட்டல்ல சாப்பிட்டு வயிற்ற கெடுத்துக்காத. அவரின் அலட்டிக் கொள்ளாத பதிலில் காவலன் மேலும் கடுப்பாகி போக, அத்த, போலீஸ்காரர் பாவம், ரொம்ப பரிதாபமா நிக்கிறாரு என்று கணவனுக்காக பறிந்து வந்தாள் மனைவி. அதென்ன சும்மாமா, கொஞ்சம் ஏமாந்தா நம்மளையே தூக்கி சாப்பிட்டுடுவான். உங்களை என பொங்கி எழுந்தவன், இதுங்களோட கூட்டு சேர்ந்துட்டு என்ன ரொம்பத்தான் ஓட்டுறீங்க என்று அவரை நெருங்கி அவர் மடியில் தலை சாய்த்து கதை பேசியிருந்த காருவை வேகமாக கைகளில் அள்ளினான். அப்பா என்றவள் செனுக்க துவங்க, டே, அவளை விடுடா என்ற தாயின் பேச்சை அலட்சியம் செய்து தான் அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டான் திலீப். கையில் வாயை மூடி சிரிக்க, அடுத்து உனக்கு இருக்கு என முறைத்துவிட்டு, நீ இப்படி படுத்துக்கோ என்று சின்ன பிள்ளை தன் நெஞ்சில் போட்டுக் கொண்டாள். அவளோ, இது எனக்கு கம்ஃபர்டாவே இல்ல என்று ஆட்சேபம் தெரிவித்தாள். அதெல்லாம் பழகிக்கோ, சரியா போயிடும். நான் வீட்டுக்கு வந்துட்டா பாட்டி மடி எனக்குதான். டேய், ஒரு போலீஸ்காரனா 32 வயசு ஆள் மாதிரி நடந்து கொட. சின்ன பிள்ளை கிட்ட போய் போட்டி போடுற? குமுதினியின் அதிர்ட்டலில் நாயகியோ, அப்படி சொல்லுங்க அத்த, அன்னைக்கு எனக்கு மட்டும் வயசுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோன்னு பெருசா அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க என்று சண்டைக்கு கிளம்பினாள். ஏற்கனவே கையிலின் அடாவடியில் கலகலப்புக்கு பஞ்சமில்லாத வீட்டில் குமுதினியின் வரவாள் இன்னமும் கலாட்டாக்கள் கூடி போனது. ஒரு நாள் அப்படித்தான், ஏய், நீ ஒழுங்கா பையனதான் எனக்கு பெத்து கொடுக்கற என்று மனைவியிடம் கராராக கூறினாள் திலீப். அவளை அசட்டையாய் நோக்கி, பாக்கலாம் என்றவள், ஆமா, என்ன திடீர்னு என்றாள் யோசனையாக. இந்த வீட்டுல லேடிஸ் ஆதிக்கமும் ஆட்டமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சொன்னானோ எனக்கு ஸ்ட்ரென்த் சேர்த்துக்கணும். அப்படின்னா நான் பொண்ணுதான் பெத்து தருவேன். காலத்துக்கு நீங்க எங்க கிட்ட சிங்கிள் ஆர்மியாவே போராடுங்க என்று நமட்டு சிரிப்புடன் கண்ணடித்தாள். வரவேற்பறையில் அவளிடம் வம்பு செய்து கொண்டிருந்தவன், நீ உள்ளவா, நாம ஃபேமிலி சீக்ரெட் பேசணும் என்று பெற்றவர் இருப்பதை மறந்துவிட்டு வேகமாக மொழிந்தான். கையில் திருத்திருவென்று விழிக்க, என்னது ஃபேமிலி சீக்ரெட்டா? அதேனடாது என்று குமுதினி வேறு அதற்கு தீவிரமாக சந்தேகம் கேட்டார். காருவோ, உங்களுக்கு தெரியாத பட்டி, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா தனியா ரூம்குள்ள போய் லாக் பண்ணிட்டு பேசுவாங்களே, அதுதான் என்று தெளிவாக விளக்கம் கொடுத்தாள். சட்டென்று தன் தவறு புரிய லேசாக தலையை சொரிந்தவள் மனைவியை பார்த்து அசடு வழிய அவள் அவனை உக்கிரமாய் பார்த்துவிட்டு இரவு உணவு தயாரிக்கும் சாக்கில் அவசரமாக சமையல் அறைக்குள் புகுந்து கொண்டாள். என்னது, எல்லார் வீட்லயும் அப்பா அம்மா என்று தனக்குள் பேசியவருக்கு அப்பொழுதே விஷயம் புரிபட, டேய் என்று மகனை நோக்கி பல்லை கடித்தார். அவனோ பதிலுக்கு, அது இல்லம்மா, சும்மா என்று அசட்டு புன்னகை சிந்தினான். புள்ள கிட்ட எப்படிடா சொல்லி பழக்கி வச்சிருக்க? அவர் மேலும் கோபப்படவும், மா, அவதான் எனக்கே ஐடியா கொடுத்தா
என்ற மகனை அவர் அதிர்ச்சியுடன் நோக்க, நோ நோ என்று விழுந்து அடித்துக் கொண்டு சிறுமியின் பள்ளி பேச்சை விரைவாக பகிர்ந்தான். அடக்கடவுளே, ஸ்கூல்ல பிள்ளைங்க இப்படி இல்லாம பேசிக்குதுங்க. இதை விட மோசமா பேசுறதுங்க கூட இருக்குதான். அதுக்குன்னு இந்த சின்ன வயசுலயா? எங்க அவ ஒரு ஸ்கூல் டீச்சர் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது இல்லையா? சும்மா காமெடி பண்ணாதீங்க. நீங்க டீச்சர்னா எந்த நேரமும் அவங்கள மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியுமா? பிரேக் பீரியடு, லெஷர் டைம்னு இதுங்களுக்கு தான் தனியா டைம் கிடைக்குமே. அதுக்காக என்றவருக்கு இன்றைய சமுதாயத்தை நினைத்து மிகவும் கவலையாக இருந்தது. என்ன பாட்டி என்று காரு அவரிடம் விவரம் கேட்க குமுதினி பெருமூச்சு எடுத்துக் கொண்டார். பாப்பா, நீ இப்படிலாம் வெளியிடத்துல எதுவும் பேசி வைக்க கூடாதுரா. எதை பாட்டி? வேகமாக கேட்ட சின்னவனிடம் பேசும் பாஷை புரியாது தடுமாறியவர், அதுதான் ஃபேமிலி சீக்ரெட்னு சொன்னியே என்று இழுத்தார். சிறிதே புருவம் சுருக்கியவள், அதனால என்ன பாட்டி என்றாள் குழப்பமாக. மலங்க விழித்தவர், டே என்று மகனை பரிதாபமாக பார்த்தார். பேபி என்று அவளை தன் பக்கம் திருப்பியவன், பாட்டி சொல்ற வரைக்கும் அப்பாவுக்குமே நான் செய்யற தப்பு புரியாம போயிடுச்சு. நம்ம ஃபேமிலிக்குள்ள நடக்கிற பர்சனல் விஷயங்களை நாம வெளியாட்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இட்ஸ் பேட் ஹேபிட்ரா என்று மெல்ல எடுத்து உரைத்தான். கண்களை விரித்தவள், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூடவா என சந்தேகம் கேட்டாள். ஆமா, நீ அப்பா அம்மா பாட்டின்னு நமக்கு நடுவுல ஷேர் பண்ணலாம், தப்பு இல்ல. ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லாத யார்கிட்டையும் எதை ஷேர் பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணணும். எனக்கு புரியலையே என்று தலையை சொரிந்தபடி பரிதாபமாக கூறியவளின் நெற்றியில் புன்னகையுடன் முட்டியவன் தங்கள் வீட்டில் நடக்கும் நிகழ்வுகளை வைத்தே எதை சொல்லலாம் சொல்லக்கூடாது என அவளுக்கு புரியும்படி பாடம் எடுத்தான். அதில் புரிந்ததன் அடையாளமாக ஓ என்று ராகம் போட்டவள் அடுத்து, ஆனா பூர்விகா என்கிட்ட சொல்றாளே என்று குழம்பினாள். அவளையும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிவே. நம்ம வீட்டு விஷயங்களை வெளியே சொல்றது பேட் ஹேபிட்னு உனக்கு தெரியற நல்ல விஷயங்களை உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணு. இது குட் ஐடியா என்று துள்ளி குதித்தவள், தேங்க்யூப்பா என அவன் கன்னத்தில் முத்தம் பதித்துவிட்டு கையனிடம் விஷயத்தை கூற ஓடினாள். ரொம்ப சமத்து பிள்ளடா. நாளைக்கு ஓ குழந்தை வந்த பின்னாடியும் இவளை விட்டு கொடுக்காம நல்லபடியா பாத்துக்கணும். நீங்க சிறுமியை வாஞ்சையுடன் பார்த்தபடி கூறும் தாயின் சொற்களில் மெல்ல புன்னகைத்தவன், கண்டிப்பாமா, அதுல உங்களுக்கு டவுட்டே வேணாம் என்றான் இலகுவாக. பட்டென்று அவன் காதை பிடித்து திருகியவர், அதற்கட்டும், நீ இப்ப என்ன சொன்ன? ஃபேமிலி சீக்ரெட் பேசலாம் வான்னு எதுக்கு கையில உள்ள கூட்ட? இப்பதான் 3 மாசம் முடிஞ்சிருக்கு. இந்த நேரத்துல எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் என்றவர் பேசிக்கொண்டே போக செல்ல கோபத்துடன் அவர் கரத்தை வேகமாக தள்ளிவிட்டான். அவள், மா, இட்ஸ் டூ பேட். என்ன பார்த்து இப்படி ஒரு சந்தேகமா உங்களுக்கு என்று முறைத்தான். ஆமா, பின்ன அவளை நீதானே அப்படி உள்ள கூட்ட? உன் பொண்ணுதான் பழிச்சுன்னு விஷயத்த போட்டு உடச்சிட்டாலே. ஐயோ மா, அவகிட்ட ஒரு செல்ல சண்டை போடத்தான் உள்ள கூப்பிட்டேன். எனக்கு மட்டும் அதெல்லாம் தெரியாதா? இதுல உங்க மருமகளை பத்தி சொல்லாம விட்டனே. டாக்டர் கிட்ட ஃபர்ஸ்ட் செக்அப் போயிட்டு வந்த அன்னைக்கே என்ன கீழே படுத்து தூங்க சொல்லிட்டா. அவன் சொல்லி முடிப்பதற்குள்ளாகவே மகனின் நிலையை எண்ணி அவுட்டு சிரிப்பு ஒன்றை வெளியிட்டவர், அவ்வளவு உஷாரா இருக்காளாடாவ, அப்ப நீ கீழேதான் படுக்கிறியா என்றார் கேலியாக. அதெல்லாம் என்கிட்ட நடந்துருமா என்று அலட்டலாக தனது டிஷர்ட் கையை மடித்து விட்டவன், நான் கட்டில தான் படுத்து தூங்குவேன். என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓ மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ போய் கீழே தூங்குன்னு சொல்லிட்டேன் என்று நமட்டை கடித்து விஷமமாக புன்னகைத்தான். அயர்ந்து போய், ஆடப்பாவிகளா, என்னடா இப்படி குடும்பம் நடத்துறீங்க என்று தனது நாடியில் கை வைத்தார் குமுதினி. எப்படி நடத்தினா என்ன, ஆக மொத்தம் ரிசல்ட் டிஸ்டிங்ஷன்ல வருதுல என்று கண் சிமிட்டுபவனை பொங்கி வரும் சிரிப்போடு மொத்தினார் பெற்றவர். அப்பொழுது அவனது அலைபேசிக்கு அழைப்பு ஒன்று வர, இதோ வந்துடுச்சுல என நொடித்துக் கொண்டவர், இதுக்குதான் நான் உன் கூட சேராம எப்பவும் மருமக பேத்தி கூட இருந்துக்கிறது என்று எழுந்து கொண்டார். மா, இதெல்லாம் டூ மச்சு. அன்றைய டெபுட்டி இன்ஸ்பெக்டரோட பொண்டாட்டி இன்றைய டிஎஸ்பியோட அம்மா, இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா என கண்டிப்புடன் கூறியபடி இணைப்பை ஏற்றுக்கொண்டே விலகிச் சென்றார் திலீப். முகத்தில் பெரியதாக முறுவல் விரிய, சரிதான் போட என்று விட்டு சமையலறை சென்றார். சாப்பிடலாமாத்த, டின்னர் ரெடி கேட்ட மருமகளிடம், அவன் வழக்கம் போல ஏதோ போன் கால்ல பிஸி ஆயிட்டான், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்பானா இல்ல வெளியில ஏதாவது கிளம்புவானா என்னன்னு தெரியலையே என்று தகவல் தந்தார் அவர். ஓ என பெண்ணின் விழிகள் சோர்வரும் பொழுதே முகமெங்கும் மலர்ந்து விகசிக்க ஆர்ப்பாட்டமாக அங்கே வந்தான் ஆடவன். ஹேய், ஒரு குட் நியூஸ். கையில காரவும் ஒருமித்த குரலில், என்னது
என்று ஆர்வமாக கேட்கும் நேரம் குமுதனியோ மகனை நக்கல் அடித்தார். என்னடா அப்பாவாக போறியா நீ மா என்றவன் பல்லை கடிக்க, இப்ப என்ன, நான் உண்மையதானடா சொன்னேன். தெய்வமே உங்களை பச்சுக்கிட்டு என்னால முடியலம்மா. அதுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த ஜென்மத்துல என்ன நீ சகிச்சுக்கிட்டு தான் ஆகணும் என்றார் அலட்டலாக. சிரிப்புடன் மா அம்மா என்று தாயின் கண்ணம் கிள்ளி கொஞ்சி கொண்டவன், எல்லா ஜென்மத்திலையும் எனக்கு இந்த டார்ச்சர் தான் வேணும் என்று நிறைவாக கூறினான். தானா வந்து ஒரு ஆடு சிக்கும் போது நான் விட்டுடுவேனா என்ன? அவரின் கலாட்டாவில் நாயகி சிரித்திருக்க, அச்சோ பாட்டி சும்மா இருங்க, நீங்க சொல்லுங்கப்பா, என்ன குட் நியூஸ் என்று வேகமாக அவன் கரம் பற்றி கேட்டாள் காருண்யா. பாருடா இந்த வாண்டோட அதிகாரத்தை என்று அவன் செல்லமாய் நொடிக்க பிள்ளையை தூக்கி கொண்டான் நாயகன். என்ன தெரியுமா, நம்ம இந்தியன் கவர்மெண்ட் அப்பாவுக்கு பிரசிடென்டோட போலீஸ் அவார்ட் தர போறாங்க. அப்படி எனக்கு மெசேஜ் கிடைச்சிருக்கு. டேய் திலீப், நிஜமாவாடா என அவனை நெருங்கி கண்கள் கலங்க கேட்டார் குமுதினி. ஆமாமா, ஏற்கனவே ஷார்ட் லிஸ்ட் ஆகி இருக்கிறதா கேள்விப்பட்டேன். இப்பதான் உறுதியான தகவல் கிடைச்சது. என்னோட சேர்த்து தமிழ்நாடு போலீஸ்ல 22 பேர் இந்த விருதுக்கு தேர்வாகி இருக்காங்க என்று அவர் கரம் பற்றினான். சூப்பர்பா, கங்க்ராட்ஸ் என்று அவனுக்கு உற்சாகமாக வாழ்த்து தெரிவித்தாள் மனைவி. தேங்க்ஸ் ரவளி என்று அவளை மகிழ்ச்சியாக தோள் அணைத்துக் கொண்டான் கணவன். இது என்ன அவார்ட்பா, எதுக்கு தர்றாங்க, புரியலையே என்று விவரம் கேட்டாள் சிறுமி. சரி, நீ அவளை தூக்கிட்டு டைனிங் போய் விவரம் சொல்லு. நானும் கையில டிஃபன் எடுத்துட்டு வரோம், சாப்பிடலாம். காவலன் நடந்தபடி, அது எதுக்குன்னா போலீஸ் சர்வீஸ்ல சின்சியரா ஒர்க் பண்றவங்கள என்கரேஜ் பண்ற மாதிரி கொடுப்பாங்க என்று சின்னவளுக்கு விளக்கம் கொடுத்தான். சின்சியரானா எந்த மாதிரி நடந்துக்கணும்? நம்மளோட வேலை என்னவோ அதை சரியா செஞ்சாலே சின்சியர் தான். இப்ப பாப்பாவுக்கு உன்னோட ஹோம்ஒர்க் கரெக்டா செஞ்சு சின்சியர்னு அர்த்தம். அப்பாவுக்கு சிட்டில டிஸ்ட்ரிக்ட்ல நடக்கிற கிரைம் ரேட்டை குறைக்கணும், நிரந்தரமா ஒழிக்கணும்னு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். எப்பங்க இந்த அவார்டு உங்களுக்கு தருவாங்க? அவன் அருகில் அமர்ந்தபடி கையில் கேட்க, அநேகமா வர ரிபப்ளிக் டேல கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்று அவள் எடுத்து வந்த இருந்த தட்டுக்களை நால்வருக்கும் பிரித்து வைத்தான். ஏண்டா திலீப், கொஞ்ச மாசத்துக்கு முன்ன அந்த கஞ்சா அபின் குரூப்ப மொத்தமா அரெஸ்ட் பண்ணியே, அதுக்காக செலக்ட் பண்ணிருப்பாங்களோ? அதுவும் அப்புறம் என் சர்வீஸ்ல எத்தனை திறமையா வேகமா கிரைம்ஸ குறைச்சிருக்கேன், கிரிமினல்ஸ் அரெஸ்ட் செஞ்சிருக்கேன் அப்படிங்கறதையும் கவனிச்சிருப்பாங்கம்மா என்றவாறு சுவாதீனமாக உண்ண ஆரம்பித்தான். இந்திய அரசாங்கம் குடியரசுத் தலைவரின் காவல் விருதுகளை வருடத்திற்கு 2 முறை சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தினத்தின் பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கு வழங்கி கௌரவித்து வருகிறது. நல்லெண்ணம், பெண்களுக்கு எதிரான குற்றங்களை களைவது, நலிந்த நபர்களின் மனுக்களை சிறந்த முறையில் பரிசீலனை செய்து அவர்களுக்கு உதவுவது, தனிப்பட்ட நபர்களின் கடமை உணர்வு, துணிச்சல் நடவடிக்கைகள் போன்ற தொழில்முறை சாதனைகளுக்காக பதக்கம் வழங்கப்படுகிறது. நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.